எதிர்க்கட்சி தலைவர் முறையில் நேற்று ராத்திரி தெளிவான ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறேன். இன்று காலையில் அதை ஒட்டி அதை வலியுறுத்தி அதை வழிமொழிஞ்சு மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறேன். அந்த அறிக்கையை நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னாவே போதும். அதனால் புதுசாக அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இப்போ சசிகலா தரப்புல பேட்டி தரும் போதே அவங்க திமுக தான் இயக்குறாங்க பன்னீர்செல்வத்தான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை என்னுடைய தரத்தை நான் குறைத்துக்கொள்ள விரும்பவில்லை. பன்னீர்செல்வத்துக்கு திமுக வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? பன்னீர்செல்வத்துக்கு நாங்கள் என்னைக்கும் ஆதரவு தெரிவிச்சதில்லை. பன்னீர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசுக்கு, அதுவும் சில கொள்கை அடிப்படையில், நாட்டு மக்களுடைய பிரச்சனையின் அடிப்படையில் சில சட்டத்தை முன்மொழிவு அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தோம். அதுதான் உண்மை. இதை அந்த அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போதே இந்த இஷ்யூ நாங்கள் கிளப்பியிருக்கிறோம். அந்த அம்மா மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனை இது மக்களிடத்தில் இந்த சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உடனே விசாரணை வைக்கணும், விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போ எல்லாம் இது வைக்கப்படலை. சட்டமன்றத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இந்த பிரச்சனை ரைஸ் பண்ணப்போ இது அவை குறிப்பிலே இருக்கக்கூடாதுன்னு நீக்கினாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருப்பது, காலங்கடந்து இதை சொல்லியிருப்பது உள்ளபடியே இது வரவேற்கப்பட வேண்டியது.